ஹே காய்ஸ், ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெள்ளிங்கிரி மலை ஏறிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வெள்ளிங்கிரி மலை ஏறுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 7 மலையை கடந்து அந்த 7 மலையை கடந்து அந்த 7வது மலையில் இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய சிவனை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் குச்சி ஒன்று பயன்படுத்தி தான் சிலர் ஏறிட்டுருக்கோம். நிறைய பேர் அப்படி தான் ஏறிட்டுருக்குறோம். சிலர் வந்து பழக்கப்பட்டவங்க வந்து மூங்கில் குச்சி இல்லாமையே ஏறிட்டுருக்குறாங்க. புதுசாக போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய ஆளாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் மூங்கில் குச்சி பயன்படுத்தி ஏறி பாருங்கள். அது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கரடு முரடான அந்த பாதைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரியான முறையில் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூங்கில் குச்சி கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் அந்த மூங்கில் குச்சியை நீங்கள் வந்து வாங்கிட்டு அதை வச்சு பயன்படுத்தி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த 7 மலையை பார்த்து அந்த 7வது மலையில் போய் சிவனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த மூங்கில் குச்சியை தயவு செய்து தூக்கி எறிஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக முக்கியமான பதிவு, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இப்போது வந்து உங்களுக்கு 2 கால் இருக்குது, ஓகேங்களா? 2 காலை வச்சு தான் நம்ம எல்லாருமே நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ இது 3வதாக ஒரு கால் வந்து நம்ம பயன்படுத்தி, அதாவது இந்த மூங்கில் குச்சியை நம்ம பயன்படுத்தி போடும் பொழுது அது வந்து அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு தொலைதூர பயணத்துக்கு ஒரு 7 மலையை நம்ம கடந்து வந்திருக்கோம். 7 மலையில் வந்து ஏறி வந்து சிவனை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் கீழே வந்திருக்கோம். அப்படிங்கும் பொழுது அந்த குச்சியை நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருப்போம். அப்போ அந்த குச்சியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு தீர்வுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தீர்வுன்றதை விட எப்படி சொல்கிறதுனா, ஒரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய நமக்கு ஒரு வலிமைன்றது வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் தயவுசெய்து குச்சியை யாரும் தூக்கி எறிஞ்சிட வேண்டாம். மேலே ஏறி முடிச்சுட்டு கீழே இறங்கி வர்றவங்க குச்சியை தயவுசெய்து உங்களுடைய வீட்டுக்கோ அல்லது நீங்கள் ஏதாவது ரூமில் தங்கியிருந்தீங்கனாலோ அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு முடிஞ்ச வரைக்கும் அதில் அசைவம் சாப்பிட்டு அதில் கைப்படாத அளவுக்கு பார்த்துக்குங்க. சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, வீட்டில் எல்லாருமே அசைவம் சாப்பிட்றோம் தான். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஒரு உங்களுடைய பூஜை அறையில் கூட வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. உங்கள் பூஜை அறையில் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சு நீங்கள் வணங்கும் பொழுது, நீங்கள் அதை ஒவ்வொரு முறையும் அதுங்க வணங்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்களோ அல்லது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது அப்படின்னா அதை வணங்கிட்டு நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு உடம்புல வந்து ஒரு தெம்பு ஏற்படும். சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு வலிமை, உங்களுக்கு மன வலிமைன்னு மிக்கும். என்னதான் உடம்புல தெம்பு இருந்தாலும் மனசில் நமக்கு வந்து தெம்பு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த குச்சியை தயவு செய்து எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க. நிறைய பேரை நானும் பார்த்துட்ருக்கேன். நான் இது வரைக்கும் 2 வருஷம் நான் அந்த மலைக்கு போயிருக்கிறேன். இருந்தாலும் அந்த 2 வருஷத்தில் நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஏறி கீழே இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்தோன்னா அந்த ஒரு பிள்ளையார் கோவில் ஃபஸ்ட்டு சாமிக்கு மட்டும் மேலே ஏறுறோம். அதில் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டு போயிடுறாங்க. அதை தயவு செய்து பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களை தாங்கி நீங்கள் அதை வந்து வச்சு பயன்படுத்தி தான் நீங்கள் அவ்வளோ தூரம் ஏறி பயணித்து வந்திருக்கீங்கும் போது அதை தயவு செய்து வீட்டில் எடுத்து வச்சு பூஜையில் வச்சு சாமி கும்பிடுங்க. ரொம்ப நல்லது. இல்லை சாமி நீங்கள் கும்பிட முடியாது, டெய்லியும் வீட்டில் வச்சு சமையல் வந்து என்ன சொல்கிறது, சாமி வந்து முன்னாடி வச்சு என்னால் கும்பிட முடியாதுன்னா தயவுசெய்து உங்கள் வீட்டில் கூட வச்சுக்கோங்க. தயவுசெய்து தூக்கி மட்டும் போட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு போய் ஏறி இறங்கி வந்தீங்கன்னா அந்த குச்சியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவு, மறந்துடாதீங்க. அது ரொம்ப நல்லது. அதை வந்து நீங்களே உணர்வீங்க. மேலே ஏறி முடிச்சுட்டு வந்து வீட்டில் அதை கொண்டு வச்சிங்கனாலே கொஞ்ச நாள்லேயே நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தெம்பு எனக்கு வந்திருக்கு அப்படின்றது நீங்களே உணர்வீங்க. நான் தான் இப்படி சமாளித்தனா ஒரு பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக ஒரு விஷயம் நடக்கும். மறந்துடாதீங்க. தயவுசெய்து குச்சியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.